டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு கடினமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது எப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே கொஸ்டின்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்ன குரூப் 4 குரூப் 2 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக எளிமையாக பாஸ் பண்ணிடலாம். இது நான் 9th சிந்து சமவெளி நாகரிகம் அந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருக்கேன். ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் டேஷ் கிலோமீட்டர் வரை பரவி வந்தது. இதுக்கான ஆன்சர் எல்லாம் பார்த்திங்கன்னா புக்கில் தான் இருக்குது. புக்கில் வரிக்கு வரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு எல்லைகளை கூறுக அப்படின்னு கொஸ்டின் மட்டும் இருக்குது. நீங்கள் வந்து மேற்கு எல்லைனா என்ன, வடக்கு எல்லைனா என்ன, கிழக்கு எல்லைனா என்ன, தெற்கு எல்லைனான்னு நீங்களே சொல்லி பார்க்கணும். அப்புறம் ஹரப்பா நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் இது என்ன 4 அப்படின்னு பக்கத்தாலேயே கொடுத்துருக்கேன். 4 முக்கிய பகுதிகளில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நீங்கள் இதெல்லாம் எல்லாமே புக்கில் தான் இருக்குது. புக்கில் இருக்கிறத நம்ம கொஸ்டினை நானே எனக்கு தேவையான எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். அதே மாதிரி அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலவீரா, காளிபங்கல், லோத்தல், பானவாலி, ராகிகர்கி, சுரகட்டா ஆகியவை எங்குள்ளதுன்னு கேட்குறாங்க. நான் எந்தெந்த ஸ்டேட்டில் உள்ளது அதை எங்குள்ளதுன்னு நம்ம எழுதி வச்சுருக்கேன். பூசாரி அரசன் சிலை எங்கே கிடச்சிது இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கும்போது மொஹஞ்சதாரோவில் கிடச்சதா இல்லை ஹரப்பாவில் கிடச்சதான்னு உங்களுக்கு நிச்சயமாக மனசில் பதிஞ்சிடும். சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என அழைக்கப்பட காரணம் குளியல் குளம் காணப்படும் இடம். அடுத்த டாபிக்னு பார்த்திங்கன்னா வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். ஹரப்பா மக்கள் பயிரிடப்பட்ட திணைகள் என்ன, அவர்கள் எந்த சாகுபடி முறையை பின்பற்றினார்கள், ஆடு மாடு செம்மறியாடு வெள்ளாடு பற்றி அறிந்த ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்தனர். யானை பற்றி அறிந்திருந்தாங்க, இதை குதிரை பற்றி அறியல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெபு எனப்படுவது எது, சிந்து சமவெளி முத்திரைகளில் டேஷ் உருவம் பரவலாக காணப்படுது. இந்த ஜெபு அப்படிங்கிற காளை மாட்டோட உருவம் பரவலாக காணப்படுது. ஸோ இது மாதிரி நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இனிமேல் கொடுத்துருவேன். நீங்கள் பார்த்து எழுதிக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நோட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.